இப்போ நண்பர் பொன் விஜயகுமார் அவராவது அதிகமாக சொல்ல விரும்புகிறார். அத்தனை பவியர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். 5ஆம் வயது நிரம்பிய உடனே கல்வி கற்க செய்ய வேண்டும் என்று சீவக நம்பியை அவனை வளர்க்கின்ற பெற்றோர்களாகிய கந்துக்கடனும் சுனந்தையும் ஆசிரியர் அச்சனந்தியிடம் ஒப்படைக்கின்றார். ஆசிரியர் கலைகளை கற்றுத்தந்தார். சீவக நம்பியும் அனைத்து கலைகளையும் நன்கு கற்று கலையிலே தேர்ச்சி பெறுகின்றார். காமனும் மனம் உருகுமாறே இசைக்கலையிலே கலை கண்டார். இரவு பகலாகிய எல்லா காலங்களிலும் விஜயகுமார் அவர்களுக்கு தர்மகர்த்தர்கள் சான்றிதழ். இரவு பகல் ஆகிய எல்லா காலங்களிலும் வில்வித்தையிலே சிறந்து விளங்கினார். ஆசிரியர் தான் சுவைத்து கற்ற அனைத்தையும் சீவக நம்பிக்கை கற்றுக் கொடுத்தார் என்கின்ற பொழுதே அங்கே ஆன்ம பயிற்சியும் சேர்த்து அளித்தார் என்றுதான் பொருள். அதனால்தான் சீவக நம்பி மாணவ பருவத்திலேயே மகா முனிவருக்குரிய ஆன்ம பக்குவத்தை பெற்றிருந்தார். அந்த ஆன்ம பக்குவம் அவருக்கு ஏற்பட்டது. மும்மணிகளின் கொள்கலனாக திகழ்கின்றார். அதுவே சீவக நம்பியின் பிற்கால வாழ்வின் வெற்றிக்கும் வீடு பேற்றுக்கும் பெரிதும் துணையாக இருந்தது என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆசிரியர் அச்சனந்தி அடிகள் கூறிய சில அறவுரைகள், ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்கள் முன் படைக்க விரும்புகின்றேன். ஆகமங்கள் கூறிய வழியினாலே நன்மை தீமைகளை நன்கு ஆராய்ந்து ஆகம நூல்களிலே கூறப்பட்டுள்ள உண்மை பொருளிடத்திலே நெஞ்சை வைத்து தீமைகளை விளக்கி ஞாயிறு போன்ற அருகப்பெருமானுடைய அருள் வழி செல்கின்ற நெறியிலே நமக்கு உதவக்கூடிய நற்காட்சி, நல்ஞானம், நல்ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய மும்மணிகளாகிய குணங்களை பெறுகின்ற பேரு பெற்றால் அந்த பேரு நரககதி, விலங்குகதி, மனிதகதி, தேவகதி என்று சொல்லக்கூடிய 4 வகை கதியிலே அமைந்த உயிர்களுக்கு அமுதம் போன்றதாகும் என்று கூறுகின்றார். ஆக ஒரு ஜீவன் முக்தி அடைவதற்கு மிகவும் முக்கியமானது மும்மணிகள். அந்த மும்மணிகள் அறநெறி வழியிலே செல்வதற்கு உதவி செய்கின்றது. அதேதான் தத்துவார்த்த சூத்திரம் சொல்கின்றது. சமயக் ஞான சாரித்ராணி மோட்ச மார்க்கா என்று சொல்கிறது. சமயக் தர்சன ஞான சாரித்ராணி மோட்ச மார்க்கா என்று சொல்கிறது. ஆகவே அந்த மும்மணிகளுடைய அருமையை அங்கே சீவக நம்பிக்கை கூறுகின்றார். அடுத்தபடியாக அறிவிலே நிறைந்த பண்பாளர்கள், பான்மையாளர்கள் நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய 2 வினைகளிலே தீவினைகளை நீக்கிவிட்டால் நல்வினை தான் எஞ்சி நிற்கின்றது. ஆகவே தீவினையை விலக்கி எஞ்சி நின்ற நன்னெறியை கடைபிடித்து இன்பம் நிறைந்த கடலிலே மிதப்பார்கள். அதாவது ஆன்மாவின் இயல்பான குணமான அனந்த இன்பம், அந்த இன்பத்தை, கடையிலா இன்பத்தை அனுபவிப்பார்கள் என்று மிக அழகாக அதை தவிர்த்து, அவ்வாறு இல்லாமல் வேட்கை என்னும் நஞ்சை உடைய உடம்பு என்னும் பாம்பிடத்தே 5 தலைகள் உள்ளது போன்ற மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய 5 பொறிகளினாலே ஐம்புலன்களிலே சுகங்களிலேயும் பொருள் சுகங்களிலேயும் ஈடுபட்டுக் கொள்பவர்கள், சிக்கிக் கொண்டவர்கள் துன்பக்கடலே மூழ்குவார்கள். அறிவினால் பெரிய நீரார் அருவினை கழிய நின்ற நெறியினை குறுகி இன்ப நிறைகள் அகத்து நின்றார் பொறிவையில் என்று செய்வது மிக அழகாக எடுத்துக் கூறுகின்றார். அடுத்தபடியாக கூற்றுவன் என்னும் கொடியவன் அந்த கொலைத்தொழிலை மேற்கொள்வதற்காக வேடன் மானை பிடிப்பதற்காக, புறாக்களை பிடிப்பதற்காக வலைகளை விரித்து வைத்திருக்கின்றானே, அதுபோல நோய்களாகிய நீக்க முடியாத வலைகளை விரித்து வைத்திருக்கின்றான். அந்த வலையிலே நாம் சிக்காமல் தப்பித்துக் கொள்வதற்காக தவம் இயற்ற வேண்டும். இல்லறத்தார் கணக்கில் ஒன்று தவம், அகத்தவம், புறத்தவம் என்று 2 பிரிவாக பிரித்து ஒவ்வொன்றிலும் 6 சொல்வார்கள். அந்த தவத்தை மேற்கொண்டு ஒழுகி இதுவரை நாம் அனுபவிக்காத பேரின்ப வீட்டை நோக்கி செல்லக்கூடிய அந்த அறநெறியிலே பொருந்தி நிற்கின்ற வழியை நாம் தெரிந்து கொள்ளவில்லை. நாம் அனுதாபத்துக்குரியவர்கள் என்று ஆசிரியர் கூறுகிறார். ஆக நாம் வீடு பேற்றுக்கு செல்லுகின்ற வழியினை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இளர்ந்தார்
தன்னால் முடிந்த அளவுக்கு தவங்களை ஏற்ற வேண்டும், தவம் செய்ய வேண்டும். அடுத்ததாக அரிதறிதும் ஆதராக கருத்தல். அப்படிப்பட்ட அருமையான பிறவியை பற்றி மிக அழகாக சொல்கின்றார். பின்னாலும் அருகப்பெருமானுடைய கோயிலே மணிவண்ணன் என்று சொல்லக்கூடிய சாதரும் அந்த அருமையான மனித பிறவியை பற்றி மிக அழகாக எடுத்து சொல்வார். இப்படிப்பட்ட அரிதான அருமையான அந்த பிறவியை பெற்ற நாம் இந்த பிறவியின் பயனை பெற்றோமா, அதை பெறுகின்ற வழி தெரியாமல் ஐம்பொறிகளாகிய ஐம்புல இன்பங்களிலே நம் வாழ்நாளை கழித்து இந்த உடம்பை நெருப்பு பற்றி எரியும் போது நாம் நினைத்த நல்ல அறங்களை செய்ய முடியுமா? முடியாது. ஆகவே நன்றாக இருக்கும் பொழுதே அந்த தவங்களையும் தானங்களையும் செய்ய வேண்டும். இல்லறக்கூடிய கடமைகள். முதல் பாட்டிலே தவம், இந்த பாட்டிலே தானம், மனித பிரிவுகளுடைய அருமை எல்லாவற்றையும் சொல்லுகின்றார். அடுத்தபடியாக மோகனிய கர்மம், கர்மத்திலே வராதவாறு தடுத்து விட்டார். அவ்வளவு ஆன்ம பக்குவத்தை பெற்று விட்டார். ஒன்றும் நடக்காது. அந்த வீடு பேர் நோக்கி செல்லும் வழியிலே அவர் செல்ல துணிந்து விட்டார். அதன் பிறகு என்ன செய்கிறார்? அந்த நல்ல அறத்து இறைவனாகி 4 வகை சரணம், அருக சரணம், சித்த சரணம், சாது சரணம், தர்ம சரணம் என்று சொல்லக்கூடிய 4 வகை சரணங்களை அடைந்து பழமையான தன் குலத்திற்கு பொருந்திய அறத்திற்கு உரியவனாக உரிமையற்ற அந்த சீவகனை நோக்கி சொல்கின்றார். என்ன சொல்றாங்க? இந்த தீய நெறி சென்று இழிந்த இல்லற நெறியை நடத்தி வீடு பேத்தை இழந்ததையும் வீடு பேர் தப்பாமல் இல்லற நடத்தும் ஏய்மையும் பிறவற்றையும் இருள் நீங்க மயக்கமர தெளிவாக விளக்கினார். இதையெல்லாம் கேட்ட சீவக நம்பிக்கை பிறகு அவர் என்ன சொல்றாரு? தாழியல் தவங்கள் தாயா தந்தை நீயாகி என்னை வளர்த்தனை வாழ்வாயாக என்று அவர் அடியிலே விழுந்து வணங்குகின்றார். தந்தையாகவும் ஆசிரியராகவும் அச்சனம் தேடிகள் வணங்குகிறார். இவங்க சொன்னாங்க மாதா பிதா குரு தெய்வம், பிதா குரு ரெண்டுமே அவர் தான். 2 இடங்களையும் பிடிக்கின்றார். பெற்றெடுத்த அன்னை என்ன சொல்றாங்க? உன்னை பெற்றெடுக்கின்ற பேரை பெற்றேனே தவிர உன்னை வளர்க்கின்ற பேச்சை நான் தரவில்லையே என்று வருகிறார். அப்ப அவருடைய அறங்கள் என்ன தேவை? ஆசிரிய அறங்களே போதும். அவரை யார் கொண்டு திறந்து விட முடியாது. அவருடைய பிறப்பின் ரகசியத்தை சொன்ன பிறகு உடனே துணிந்து அப்பொழுதே வில் அம்பை எடுத்து யமனை போல் நான் இப்பொழுதே கட்டினாரை வைத்து விடுவேன் என்று புறப்படுகிற நேரத்திலே ஆசிரியர் ஒரு வரத்தை கேட்டு ஓராண்டு எல்லை ஜீவகம் வராது, அவராவது கொஞ்சம் கட்டுப்படுவார்னு நினைக்கிறேன். சான்றோர் உள்ளிட்ட அவைக்கின் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். அவங்களுக்கு ஒரு நியாயம், மாணவர்களுக்கு ஒரு நியாயம். எல்லாருக்கும் இந்த 10 நிமிஷம் ஏமாங்க நாட்டு படை வலிமையே நேரம் தாண்டியும் ரொம்ப வலிமையோடு பேசி முடிச்சிருக்க. பெரியோர்களே, சீவக நம்பியின் அறவழி பயணத்திற்கு பெரிதும் துணை நின்றது என்று நடுவர் மிக அற்புதமாக ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார் தலைப்பில். ஆசான் அச்சநந்தி அவருடைய அறவழி பயணத்திற்கு துணை நின்றார், நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் பெரிதும் துணை நின்றது யார் என்ற கேள்விக்கு விடை காண வேண்டும் என்று சொன்னால் தாயார் விஜயமா தேவிதான் என்பதை இங்குள்ள மகளிர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். ஓட்டு விடுறது நடுவர் அவர்களே, நேற்று மகளிர் தினம் முடிச்சிருக்கு. நடுவருக்கு அந்த சிந்தாமணியில மிக அற்புதமான ஒரு வரி பிடிக்கும். அது எந்த வரின்னு கேட்டீங்கன்னா, நங்கை நீ நடக்கல் வேண்டும். காக்கா பிடிக்காதீங்க. இல்ல, பலமுறை அந்த ஒரு தொடருக்கு அர்த்தம் சொல்லியிருக்க. ஏன்னா காப்பீட்டையே நடத்தி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வலிமை வாய்ந்த வரி அது. ஒரு கையறு நிலையில் இருக்கிறார் விஜயமாதேவி. கணவனுடைய நிலை முடிவரும் தருவாயில் இருக்கிறது. பகைவன் எந்த நிலையிலும் தன்னுடைய கணவனை கொன்று தீர்த்து விடுவதற்காக படை திரட்டி வந்து நிற்கிறான். இவனோ நிறைமாத கர்ப்பிணி. மயிர்புரிலே அமர்த்தி நங்கை நீ நடக்கல் வேண்டும் என்று சச்சந்தன் ஆணையிடும் பொழுது சார
ஏமாந்த நாட்டிலிருந்து வரக்கூடியவர்களை எல்லாம் வாய் திறந்து கேட்கிறார். தம்பி, நீ எங்க இருந்து வர? ஏமாந்த நாட்டில இருந்தா அங்க கந்துக்கடன் ஒருத்தர் தெரியுமா? அந்த வீட்டுல சீவகன் ஒரு பையன் தான் தெரியுமா? தன்னுடைய மகன் என்று வெளியில் சொல்ல முடியாத ஒரு அவலம் அந்த தாய்க்கு ஏற்படுது. ஆகவே கடைசியாக நண்பர்கள் குழாத்தோடு செல்லும் பொழுதுதான் கொல்ல என்றும் வினை சொல்லை போட்டு சீவகனை வெளிக்கொணர்கிறார் திருத்தக்க தேவர். சீவகனுக்கு சச்சந்தன் எவ்வாறு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுத்து செல்கிறார் என்று சொன்னால், மன்னனாக பிறக்க வேண்டியவன் மன்னனாக ஆக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார். ஆசான் அச்சனஞ்செடிகள் அத்தனை தர்மத்தையும் கூறுகிறார். ஆனால் அந்த நேரத்தில் சீவகன் தன்னுடைய பணியை முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறார். நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார். ஆகவே அரசை பின்பற்றக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனால் 15 ஆண்டு காலம் பொறுத்து தன்னுடைய நாட்டை மீட்டெடுத்த பிறகு விஜயமாதேவி சீவகனை அழைத்து, உன்னுடைய தந்தையின் வாழ்க்கை எப்படி முடிந்தது தெரியுமா? அதை போல் உன்னுடைய வாழ்க்கையை முடிந்துவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால், மயில்பொறியில் சுடுகாட்டி தன்னந்தனியலாக பெற்றெடுத்த குழந்தையை அரசனாக ஆக்கி இறுதியில் ஆன்ம விடுதலைக்கும் துணை நிற்கக்கூடிய விஜயமாதேவி தான் சீவகனுடைய அற வாழ்க்கைக்கு பெரிதும் துணை நிற்கிறார் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எனக்கு ஒரு நப்பாசை, இந்த 2 பேர் மட்டும் அணிக்கு தலைமையேற்றவர்கள் மட்டும்தான் அந்த காலத்திற்கு கட்டுப்பட்டு பேசினார்கள், மற்றவர்கள் இல்லை. இந்த பெரும்பான்மை பக்கம் நாம சேர்ந்துருவோமான்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன்னு சொன்னேன், முடிவெடுத்தேன்னு சொன்னேன். சுருக்கமாக ஒரு 7 நிமிடங்களிலே நான் முடித்து விடுகிறேன். ஒன்றை நாம பார்க்கணும். இங்கே ஒரு பக்கம் ஆசிரியர் அச்சனந்தி, இன்னொரு பக்கம் அவனை பெற்றெடுத்த ஆனால் வளர்ப்பதற்கு வாய்ப்பினை இழந்த விசயமாதேவி. இந்த 2 பேர்களிலே ஜீவகனுடைய அறவழி பயணத்திற்கு அடிப்படையாக அமைந்தவர்கள், உறுதுணையாக அமைந்தவர்கள், வாய்ப்பாக அமைந்தவர்கள் யார்? என்ன சொல்வார்கள் போட்டுக் கொள்ளுங்கள். இங்க ஒன்றை நாம் நினைத்து பார்க்கணும். ஜீவகன் ஒன்றை சொன்னார், ஆசாரியர் அல்லது ஆசிரியர் அச்சனந்தி வினை பயனாலே நோய் பெற்றார் அப்படின்னு சொன்னார். நாமும் வினை கொள்கையை வற்புறுத்துகிறோம். ஒரு மனிதன் தான் செய்கிற செயல்களுக்கு ஏற்றார் போல அந்த வினை துகள்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும்? வருகின்ற துன்பங்களை தாங்கணும். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து ஊர்வது அது ஒப்பது அப்படின்னு குறளாசிரியர் சொல்றார். இடுக்கண்ட நாம என்ன உரையாசிரியர் என்ன எழுதுறான்? துன்பம் 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 என்று எழுதுகிறான். அது இல்லை. அது என்ன துன்பம்? ஒரு மனிதன் செய்கிற செயல்கள் தீதும் நன்றும் பிறர் தரவாரா அணியப்பம் உண்டு. To every action there must be an equal opposite reaction. எல்லா இடத்துலையும் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு செயலுக்கும் இணையான எதிர் செயல் உண்டு. ஆகையினாலே ஒரு மனிதன் தான் செய்கிற செயல்களுக்குரிய பலன்களை அவன் நுகர்ந்தே ஆகல் வேண்டும். அதுதான் சமணம், அதுதான் வினை கொள்கை. அப்படி பார்க்கும்போது இடுக்கண் வருங்கால் நகுக என்று சொல்லும் போது ஒரு மனிதன் தன்னுடைய செயல்களுக்குரிய பலன்களை நுகர்வதற்கு உரிய காலம் வரும்போது அதான் இடுக்கண் வருங்கால். உமார்கயாம் எண்ணெய் வள நாடுகள்ல பிறந்தவன், கல்ஃப் கண்ட்ரிஸ் ஆங்கிலத்தில் சொல்றேன். பேராசிரியர் சொல்வார், அதையும் பல தடவை சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு எண்ணெய் வள நாடு முறையிலே நீண்ட முன்னுரையிலே அதை குறிப்பிடுவார்கள். அப்படி சொல்லும் போது அந்த நாட்டிலே வாழ்ந்த ஒரு கவிஞன், பாரசீக கவிஞன் உமார் கயாம்,
பேராசிரியர் சொல்ற மாதிரி சமணத்தின் எச்சங்கள் அங்கே இருக்கின்றன என்பதற்கு ஒரு சான்று அவன் என்ன எழுதியிருக்கிறான், it will knock at your door அப்படின்னு எழுதியிருக்கான். இது அவன் எழுதல, பாரசீக கவிஞன் ஆங்கிலம் எழுதல, அவன் பாரசீக மொழிகள் தான் எழுதினான். அந்த மொழியிலே இருந்த கவிதையை ஜான் பிட்சரால்ட் என்கிற ஒரு ஆங்கில கவிஞன் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தான். அந்த பாடலை, அந்த சானட் வரும்போது அவன் சொல்லுவான், it will knock at your door. அது வந்து வீட்டு கதவை தட்டும். எது? நீ செய்கிற செயல்களுக்கு உரிய பலன்கள். நீ செய்கின்ற செயல்களுக்குரிய பலன்கள் உன்னுடைய வீட்டு கதவை வந்து தட்டும் என்று எண்ணெய் வள நாடுகளிலே இன்றைக்கு இஸ்லாம் கொடியிட்டு பறக்கின்ற நாடுகளிலே வாழ்ந்த ஒரு இஸ்லாமிய கவிஞன் பாடுகிறார். அப்படின்னு சொன்னா அந்த வினை கொள்கை அங்கேயும் பரவி இருந்தது என்பதற்கு ஒரு சான்று. அப்படி இடுக்கண் வருங்கால் நகுக என்று சொல்லும் போது நீ செய்கிற செயல்களுக்கு உரிய பலன்களை நீ நுகர்தலுக்கு உரிய காலம் பக்குவம் வரும்போது நகுக என்றால் மெல்ல மெல்ல, ஐயா நாம் இவ்வளவு தவறுகள் செய்தோமா, பாவங்கள் செய்தோமா, தீச்செயல்கள் செய்தோமா, இந்த செயல்களை நாம் செய்ததனாலே நாம் தேடி இருக்கிற வினை துகள்கள் இருக்கின்றனவே, அவை நம்மை விட்டு நீங்குவதற்கு உரிய காலம் வந்து விட்டதனாலே நாம் அதற்கேற்ற துன்பங்களை எதிர்கொண்டு வினை துகள்களை போக்கிக் கொள்கிற காலம் வந்து விட்டதனாலே இடுக்கண் வருங்கால் நகுக, மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள். என்னொன்று சொல்றா பாருங்க, அதனை அடுத்து ஊர்வது உன்னை விட்டு நீ செய்த வினைகளுக்கு உரிய பலன்கள் அனைத்தும் போய்விட்ட பின்னாலே, வினைகள் நீங்கிய பின்னாலே உனக்கு வருகிற நிலை இருக்கிறே, ஆகுது ஒப்பது. ஆச்சரியக்குறி போட்டார். அதை நீ நுகர்ந்து விட்ட பின்னாலே உன்னுடைய நிலை என்ன என்றால் அது ஒப்பது ஒன்றும் இல் என்று குறளாசிரியர் சொன்னார். அதுபோல ஆசிரியர் அச்சனந்தி என்ன செயல் செய்தாலும் அதற்குரிய பலனை அவர் நுகர்ந்தார் என்பது இழிவுக்குரிய செயல் அல்ல. ஜீவகன் அதை மனசுல வச்சுக்கணும். அவர் என்ன செய்திருந்தாலும் அதற்குரிய பலனை அவர் நுகர்ந்து விட்டார் என்பதனாலே அவர் செழுமை பெற்றிருக்கிறார் என்று சொல்ல வேண்டுமே தவிர இழிவு பெற்றிருக்கிறார் சொல்ல வேண்டியது இல்லை. அவர் ஒன்றை சொல்கிறார், தன்னிடத்திலே மாணவனாக வந்த ஒருவன் அவன் தகுதியுடையவன் என்பதனாலே கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல்லுன்னு சொல்லுவோம். அது மாதிரி நாம சொல்லுகிற சொற்களை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இருக்கின்றவரிடத்தில் தான் சொல்லுவோம். விவேகானந்தர் சொல்வார், நான் ஒருவன் தான் நினைப்பதை தான் நினைக்கின்றவாறே அடுத்தவனுக்கு எடுத்து சொல்லும் போது கேட்கின்றவன் இவன் என்ன நினைத்தானோ அதை முழுமையாக அவன் உணர்ந்து கொள்ள முடியுமானால் இவன் உண்மையான மனிதன் சொல்வார். நான் ஒன்றை நினைக்கிறேன் மனசுல, அதை எடுத்து சொல்லுகிறேன். அப்படி எடுத்து சொல்லும் போது கேட்கின்றவர்கள் நான் என்ன சொல்ல வருகிறேனோ அதை அவர்கள் முழுமையாக புரிந்து கொண்டால் அப்பொழுது நான் சொல்ல தெரிந்தவர். அதுபோல அச்சனந்தி எதை சொல்கிறாரோ எதை காட்டுகிறாரோ அதை சிக்கன பற்றி கொள்கின்ற சூட்டிகைத்தனம் யாரிடத்தில் இருக்கிறது? ஜீவனிடத்தில் இருக்கிறது. எனவே எல்லாத்தையும் கற்றுத் தருகிறார். தனக்கு எவை தெரியுமோ அவை அனைத்தையும் அவனுக்கு கற்றுத் தருகிறார். அது மட்டும் அல்ல, நன்றிக்காக மட்டும் அவர் அதை செய்யவில்லை. ஒரு நல்ல உயிர் ஜீவகன் ஒரு மோட்சகாமி நம்ம சொல்றோம். ஒரு நல்ல உயிர் பிற்காலத்திலே பெரிய பெரிய பேர்களை எல்லாம் பெறப்போகிறது என்பதனாலே நல்ல ஞானத்தை பெற்றிருக்கிற ஆசிரியர் அச்சனந்தி ஜீவனுடைய தன்மைகள் அனைத்தையும் உய்துணர்கின்ற ஆற்றலை பெற்றிருப்பதனாலே நான் ஸ்ரீபுராண செம்பெல்லாம் மூவாவரிடத்தில் படித்தோம். மூவாவனுக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனை ஒரு மாணவனை ஒரு நொடி உற்று பார்த்தால் அவன் யார் என்பதை அவரால் சொல்ல முடியும். இவனுக்கு பேச வரும், இவனுக்கு கவிதை எழுத வரும் என்று அவனை பார்த்தவுடனே சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் அவருக்கு உண்டு டாக்டர் மூவாவுக்கு.
அதுபோல அச்சனந்தி ஜீவகனை பார்த்த அளவிலே அவனை முழுமையாக புரிந்து கொண்டதனாலே அவனுக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமல்ல, உரிய பக்குவம் வந்த பின்னாலே அவன் வான்சுவை அமிர்தம் அன்னாள் ஆன விசையின் இடத்திலே கொண்ட நீங்காத பற்று காரணமாக எல்லாவற்றையும் இழந்த நிலம் திரு நீங்கும் நிமித்தகன் சொல்கிறான். பேரறிவு உடைய நீ ஓரறிவு உடையனானாய். நான் பாட்டெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நேரம் இல்லை. பேரறிவுடையவன் நீ, ஆனால் இன்றைக்கு உன்னை நம்பி வந்திருக்கிற உன்னுடைய மனைவி அவலம் கொள்கின்ற அளவிலே ஓரறிவுடையவனாகிவிட்டாய். என்ன அந்த ஓரறிவு? வான்சுவை அமிர்த மன்னாள் இசையை இருக்கிறாளே, அவளிடத்திலே நுகர்கின்ற இன்பம் என்கிற ஓர் அறிவு தவிர பேரறிவு அனைத்தையும் நீ இழந்து விட்டாய் என்று சொல்கிற அளவுக்கு தன்னுடைய தகுதியை இழந்து விடுகிறான் சச்சந்தன். கடைசியிலே நண்பர் ஜீவகன் சொன்னாரு, ஒரே ஒரு வரி நம்ம நடுவருக்கு பிடிக்கும். அது என்னன்னு சொன்னா, நங்கை நீ நடக்கல் வேண்டும். எதனாலே? நட்பொருளுக்கு. அந்த சொல்ல போட்டிருக்கா பாருங்க. எது நட்பொருள்? ஜீவகன். நட்பொருளுக்கு நங்கை நீ நடக்கல் வேண்டும். நட்பொருளுக்கு. இன்னொன்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். இங்க பேசும்போது ஒரு மயக்கம் நமக்கெல்லாம் வந்தது. எல்லாவற்றையும் சச்சந்தன் பேசுகிறானே தவிர பதிலாக விசயமாதேவி பேசியதாக ஏதேனும் சொல்லுண்டா? இல்லை. இந்த இடத்தை படிக்கும் போது என்னை கண்ணகிதான் வரும். கண்ணகி அப்படித்தான். எல்லாம் அது மட்டுமல்ல, தொடுகடல் மணலும் ஆற்றா எல்லை தொல்லை நம் பிறவி எண்ணில் தொடுகடல் மணலும் மாற்றா எல்லை என்று அவனுக்கு எடுத்து சொல்வான். நிலையாமை எடுத்து சொல்வான். அப்படியெல்லாம் அவன் பேசும்போது கூட அதற்கு பதில் பேசாமல் இருக்கிற விசையை கணவன் இறந்த பின்னாலே மகனை பார்க்கும் போது குறிப்பாக உணர்த்துகிறான். எந்த ஒன்றினாலே இறைவன் தவறு செய்து, இறைவன் என்றால் மன்னன் தவறு செய்து எல்லாவற்றையும் இழந்தானோ அதை நினைவுபடுத்துகிறாள் மகனிடத்தில். இன்னொன்னு, ஒரு மனைவியை மணந்து கொண்டே உன்னுடைய தந்தை இப்படி ஆனவனே நீ எண்மறைன்னு பேச்சு போகிற சொல்லிட்டு போனார் ஜீவகன். அப்படி அவர்கள் சொல்லும் போது 8 பெண்களை அவர்கள் மணந்து கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, அவனுடைய மாவனை போய் பார்த்து சொல்லி அனுப்புறாங்க. அதற்கு பின்னால்தான் 8வது மனம். ஆகையினாலே மாவனை போய் பார் என்று சொல்லும் போதே அண்ணன் மகனை அவனுக்கு திருமணம் செய்யணும்ங்கிறது அந்த அம்மாவுக்கு எண்ணம். அது அரசியல், அது வேண்டாம். இப்படி எல்லாம் எடுத்து சொல்லுகிற ஒரு நிலையிலே விசையை நிற்கிற இங்க அந்த அம்மா எல்லாவற்றையும் சொன்னாங்க. இந்த சிற்றின்ப வேட்கையினாலே அனைத்தையும் பெற வேண்டும், இது வேண்டும், அது வேண்டும் என்று வேண்டும் 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 என்று மனிதன் படுகிற பாட்டினாலே என்ன வருகிறது என்பதை எல்லாம் எடுத்து சொன்ன விசயமாதேவியினுடைய சொற்கள் சீவகனை பாதிக்கவில்லைன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக தன்னை பெற்றெடுத்த தாய் தன்னை சீராட்டி பாலூட்டி வளர்ப்பதற்கான வாய்ப்பை இழந்துவிட்ட தாய், பல ஆண்டுகள் தன்னை பார்ப்பதற்கு கூட வாய்ப்பில்லாமல் எங்கோ கிடந்து நொந்து கிடந்த ஒரு தாய் நேரிலே வந்து என் மகனே வா என்று அழைக்கும் போது அந்த தாயை பார்க்கும் போது அவனுக்கு வருகிற அந்த பற்று, அந்த ஆசை, அந்த பேரின்பம் அதை யாரும் குறைத்து சொல்ல முடியாது. அப்படி ஒரு தாயை பல்லாண்டுகளுக்கு பின்னாலே பார்க்கும் போது அவள் சொல்கிற ஒவ்வொரு சொல்லும் அவனுடைய மனதிலே அப்படியே எவ்விதமான மறைவும் இல்லாமல் பதியும். அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் ஒன்றை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ளணும். இசையை அவனுக்கு எல்லாவற்றையும் விளக்கினார். மகன் என்ற முறையிலே விளக்கினார். கணவன் செய்த தவற்றினாலே என்ன நடந்தது என்பதை எல்லாம் சொல்லி விளக்கினார். இந்த ஒன்று எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் ஆசிரியர் அச்சனந்தி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ யார் என்று சீவகனுக்கு அவனுடைய பிறப்பை உணர்த்துகிறார். ஒன்று ஜீவகன் சொன்னாரு,
அந்த கந்துக்கடன் வீட்டிலே சீவகன் என்ற ஒருவர் இருக்கிறானா அப்படின்லாம் அந்த மாதிரி இல்ல. அவர் பாட்டுக்கு நிறைய இந்த பட்டிமரத்துக்காக பேசிட்டார். அது மாதிரி எல்லாம் இல்லை. அதாவது ஒரே ஒண்ணு சொல்ல விரும்புறேன். சொன்னவர் பகை மன்னன் நின்றான். அந்த வார்த்தையை பாருங்க, நின்றான். இருக்கிறான், இன்னும் இருக்கிறான். அவனுடைய பகையை நூற வேண்டும். குறிப்பா ஒன்று சொல்றார். இரண்டாவது என்ன சொல்லுகிறார்? சில அரசியல் சூழ்நிலைகளாலே இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கள் விடல் என்பதல்ல. இடனறிந்து காலமறிந்து செயல்படுற ஒரு அரசன். அந்த வகையிலே அந்த பகையை முடிக்க வேண்டுமானால் இன்னும் ஓராண்டு அவன் காத்திருந்து இன்னும் அவன் பெற வேண்டிய பலன்களை பெற்றுக்கொண்ட பின்னால் தான் ஆகணுங்கிறதுனால இன்னும் ஒரு ஆண்டு காத்திருக்கணும்னு ஒரு கண்டிஷன் போட்டேன். என்ன கேட்கிறாரு தெரியுமா? வேண்டுவல் யான் ஓர் விழுப்பொருள். வேண்டுவல், ஐ ரிக்வெஸ்ட். ஒரு ஆசிரியர் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்த ஒரு இடத்திலே நான் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே அதிர்த்து போகிறான். தன்னுடைய ஆசிரியர் தரத்தில் போய் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றார், இன்னும் ஒரு ஆண்டு நீ மறைஞ்சிருக்கணும்னு சொல்லி. இதுக்கெல்லாம் ஒன்று அவன் யார் என்பதையும் மற்றதையும் சொல்வதற்கு முன்னாலே ஒரு இடத்துல சொல்வார், பேரஞ்சர் இடும்பை எல்லாம் பிளந்திடும் பிறப்பு நீக்கும் ஆர் அமிர்து அரிதின் பெற்றாம். அரிது மானிடராய் பிறத்தல். பின்னாலே வந்தவங்க பாடினாங்க. அதுபோல பேரஞ்சர் இடும்பை எல்லாம் பிளந்திடும் பிறப்பு நீக்கும் ஆர் அமிர்து அரிதின் பெற்றாம். எது அந்த அமுது? இந்த மனித பிறவி. இந்த மனித பிறவியை நாம் பெற்றிருக்கிறோம். இதை அதன் பயல் கோடல் தேற்றா பேர் அதை புரிந்து கொள்ளவில்லையே. கிடைத்தற்கரிய மானிட பிறவியை பெற்ற பின்னாலே அந்த பிறவியை மையமாக வைத்து ஒரு மனிதன் தன்னுடைய நல்லுயிரை கடை தேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதனால் தான் பல பிறவிகளை எடுத்து பல பவங்களை எடுத்து மனிதனாக பிறந்த பின்னாலே ஒருவன் தன்னுடைய நல்லுயிரை கடை தேற்றிக் கொள்ள வேண்டும் என்று முடிப்பான். ஜீவகனா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ஓரும் ஐம்பொறியும் ஓம்பி மனிதன் என்ன செய்கிறான்? இந்த பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்படின்னு சொல்றமே. ஆகையினாலே நம்முடைய ஐம்புலன்களும் பெற வேண்டிய இன்பங்களிலேயே நாட்டம் கொண்டு மனிதன் தன்னுடைய வாழ்நாளை வீணாளாக்கிக் கொள்கிறான். இது ஆறு அமிர்து என்பதை மனிதன் புரிந்து கொள்ளவில்லை. அதை புரிந்து கொண்டானால் கிடைத்தற்கரிய இந்த மானிட பிறவியை வைத்து அவன் தன்னை கடை தேற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஜீவகன் யான் என்பதை சொல்வதற்கு முன்னமேயே ஆசிரியர் அச்சநந்தி ஜீவகனிடத்திலே சொல்லிவிடுகிறார். இன்னொன்று ராஜகுமாரி பேசுறாங்க. போகும்போது யாருன்னு கேட்டா 4 பிள்ளைகள் நற்றகம் என்றெல்லாம் சொன்னாங்களே. இந்த மனப்பக்குவம் அவனுக்கு ஏற்கனவே இருக்கிறது. அதை அப்படியே தூண்டுகிற வகையில் அவனுடைய அவனுடைய பிறவியினுடைய மறைபொருளை உணர்த்தி அரசன் என்கிற முறையிலே அவன் காக்க வேண்டிய கடமைகளை எடுத்து காட்டி இந்த மனித பிறவியை பெற்றதனாலே என்ன பேரு அவன் பெற வேண்டும் என்பதையும் எடுத்து சொன்ன பெருமை, முதற் பெருமை ஆசிரியர் அச்சநந்திக்கு வருகிறது. பின்னாலே அந்த இடத்தை விசயமாதேவி பெறுகிறார். என்றாலும் அவனுடைய மனதிலே அந்த விதையை விதைத்த முதற் பெருமைக்குரியவர் ஆசிரியர் அச்சநந்தி என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி முடிக்கிறேன். இப்பொழுது சிவ யாத்திரை விழா மிக அருமையாக சிறப்பாக நடந்தது. முதலில் அரசொற்பொழிவு மிக அருமையாக நடந்தது. அதற்கு தலைமை தாங்கி நடித்த திருவார பொறியாளர் அவர்களும் அவருடன் பேசிய அரசொற்பொழிவுக்கு பேசிய சாஸ்திரியார் கனகாஜித்தார்
லட்சுமி தத்தை அவர்கள் மிக அருமையாக உரையாற்றினார்கள். மற்றும் இந்த பட்டிமன்ற தலைப்பு நாங்கள் 2-3 நாளாக குழப்பி ஒரு முடிவு அது அவ்வளவா எடுத்து இருக்காது. காவியத்தில் இருந்தால் நல்லா கொடுத்தார்கள். கொடுத்ததும் அல்லாமல் இங்கு சிறப்பாக பட்டிமன்றத்தை பேசி அருமையான தீர்ப்பு தலைவர் அவர்கள் கூறினார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு வந்து அனைத்து பகிர்களும் சிறப்பித்தமைக்கு நன்றி நன்றி நன்றி, எல்லோருக்கும் நன்றி. வெளியிட்ட போது 9 மணிக்கு இரவு ஆரம்பித்து விடியற்காலம்